அந்த கேஸ்ல இருந்து தூக்கிடுறாங்க. இந்த ஊர்ல சாராயம் வித்துட்டு இருந்த ஒருத்தனோட லுங்கிய வச்சுதான் அந்த பொண்ணோட கையை வயம் கட்டிருப்பாங்க. இதை தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் அவனை பிடிச்சு அடி அடிச்சு இவன் தான் குற்றவாளின்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா ஒருத்தர் கூட்டிட்டு வராரு. அவரும் அந்த பொண்ணு நிறைய வாட்டி சர்ச்சுக்கு போறத நானே பாத்துருக்கேன்னு சொல்றாரு. இப்படி எல்லா எவிடன்ஸும் சர்ச்சு ஃபாதர் நோக்கி இருக்கறனால ஹீரோ அன்அஃபிஷியலா அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில எல்லா எவிடன்ஸும் அந்த சர்ச்சை சுத்தி இருக்கறனால அந்த சர்ச்சுக்குள்ள போகலான்னு ஒரு திருடனை ரெடி பண்ணி அந்த திருடனை அந்த சர்ச்சுக்குள்ள திருட வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ திருட்ட விசாரிக்கிற மாதிரி அந்த சர்ச்சுக்குள்ள போறாரு. சர்ச்சில இருந்து நிறைய எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணோட முடியும் வளையலும் கிடைக்குது. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு சர்ச் ஃபாதரோட ரூம்ல தான் கொல்லப்பட்டிருக்கான்னு. உடனே இந்த ஃபைல ஐஜி கிட்ட கொடுத்து சர்ச் ஃபாதரை கஸ்டடியில எடுக்க பர்மிஷன் வாங்குறாரு. உடனே இவன் பார்க்க வர ஐஜி கிட்ட ஃபாதரை காமிச்சு இவர் ஒரு விக்டம் இல்ல, இவரே ஒரு சாட்சின்னு சொல்லி ஷாக் படுத்துறான். அப்ப விக்டம் யாருன்னு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, கொல்லப்பட்ட பொண்ணோட அக்கா தான். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சர்ச் ஃபாதரோட தங்கச்சி பையன் ஃபாதரை பார்க்க 2 நாள் லீவுக்கு அவரோட சர்ச்சுக்கு வந்திருப்பான். ஃபாதர் வெளியே போன நேரமா பார்த்து அக்கா கறிக்கு 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. இதை தங்கச்சிக்காரி பாத்துருவா. 2 பேரும் சேர்ந்து தங்கச்சிக்காரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணான்னு பார்த்தா அவ கிளம்புதலே குறியா இருப்பா. உடனே அந்த இடத்துக்கு போஸ்ட்மேன் வர சத்தம் கேட்க அந்த பையன் தங்கச்சிக்கார வாயை பொத்தி உள்ள இழுத்துட்டு வந்துருவான். அப்படி வாயை பொத்தின மூக்கையும் சேர்த்து மூட அந்த பொண்ணு மூச்சு விட முடியாம அங்கேயே இறந்து போயிடுறா. 2 பேரும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பாடியை மறைக்கிறதுக்கு நைட்டு வர வெயிட் பண்றாங்க. அப்பதான் அந்த அக்கா கறி சாராக்கானோட லுங்கி எடுத்து வாயும் கையும் போட்டு ஒரு கோணில போட்டு அது ஒரு கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. நைட்டு ஃபுல்லா ஹீரோ தூங்காம அவனை பார்த்துட்டு காலையில அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர வழியில அந்த பையன் ஓடி போயிடுறான். ஓடி போனவன் ஒரு தண்டவாளத்துல நிக்க ட்ரெயின் இடிச்சு அவன் இறந்து போயிடுறான். இதனால நம்ம ஹீரோக்கு வேலையும் போயிடுது.